அப்நார்மலான விஷயங்கள்லாம் வந்து அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்கும். அதெல்லாம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. செகண்ட் திங் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் பிரச்சனை எங்கே இருக்குது தெரியுமாங்க? வாழ்க்கை துணையில் தான் இருக்குது, வாழ்க்கையில் தான் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உக்ரமான பெண் தெய்வம், யாரை வேணாலும் வழிபடலாம். உலகெங்கிலும் வாழும் அன்பார்ந்த ஆன்மீகம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கஷ்டங்கள் வரும்போது அதை நம்ம சமாளிக்கப்படக்கூடிய, நம்ம கஷ்டப்படுறது கஷ்டம் வரதான் செய்யும், கடந்து வாங்க நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த இடத்துலேருந்து கடந்து வரக்கூடிய மனிதர்களாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய கஷ்டங்கள் மிகப்பெரிய துயரங்களாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்களை, துயரங்களை எளிமையாக கடந்து வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு வழிபாடு அவசியம், பக்தி அவசியம். பக்தியும் வழிபாடும் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய துன்பங்களும் துயரங்களும் நமக்கு வந்து பஞ்சு போல் காணாம போயிடும். அப்படின்றதுனால உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியான தெய்வ வழிபாடை பரிந்துரையை கொடுக்க போகிறேன். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடை சொல்ல போகிறோம். இது கம்ப்ளீட்டாக 12 ராசிக்குமான பெண் தெய்வ வழிபாடு. இந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு கிடைக்கும், நன்மை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும்ன்றதை நம்ம சொல்ல போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இது பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும். காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் வீடாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்று பிறந்த ராசிக்காரர்கள்னு சொல்லலாம். செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி 2 ராசி. ஒன்று வந்து மேஷம், இன்னொன்று வந்து விருச்சிகம். இதில் மேஷம் வந்து ஆண் ராசியாகவும் விருச்சிகம் வந்து பெண் ராசியாகவும் வரும். ஸோ இந்த வகையில் வந்து இந்த பெண் ராசியாக வரக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில தனித்துவமான நல்ல பண்புகளும் குணங்களும் உண்டு. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு உதவின்னு கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்வாங்க. என்ன தேவையோ அதை முழுமையாக சரியாக செய்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு காட்டக்கூடிய பண்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் இவங்க வந்து கோவப்பட மாட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே உச்சபட்சமான கோவப்படக்கூடிய ஆட்கள் தான். கோவம்லாம் நிறையவே வரும் தான். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுடைய கோவத்தை அவங்க ஒரு வார்த்தை பேசினாலும் சுருக்குன்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கடுமையாக தான் பேசினா கூட கண்டுக்காதீங்க. ஏன்னா அவங்களையும் மறந்துடுவாங்க. அதை மனசில் ஒவ்வொருத்தவங்க மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு காலங்காலமாக கோவத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கிற நபர்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் கோவப்படுவாங்க, அது அதோட மறந்துடுவாங்க. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது சிரித்து சந்தோஷமாக மகிழ்வாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. உதவி செய்கிறதுல இவங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்ற அளவுக்கு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து அவங்க ரொம்ப கடுமையாக பேசக்கூடியவங்க, ரொம்ப டெரர் மாதிரி ஒரு கோவக்காரங்க மாதிரி தான் எல்லாரோட பார்வையிலையும் இருக்கும். உண்மையிலேயே அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை குணம் உண்டு. ஒரு அன்பை ரொம்ப போற்றக்கூடியவங்களாகவும் நிறைய அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. விதி என்னன்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அப்படியான ஒரு தனித்துவமான அன்பு கிடைக்கிறது இல்லைன்றது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. அவங்க எப்போ கோவப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு உதவின்னு போய் கேட்குறோம், அந்த உதவியை அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம நன்றி உணர்வோடையும் அதுக்கு நம்ம பிரதிபலனாக அன்பையாவது காட்டணுன்றது அவங்களோட குறைந்தபட்ச தேவை. அதையே கொடுக்கலன்னும் போது அவங்களுக்கு கோவம் வர்றது நியாயம் தானே? ஸோ அதனால் வந்து நம்ம விருச்சிக ராசிக்காரர்களை குறை சொல்லி தப்பு கிடையாது. அவங்களுக்கு தப்பு சொல்கிறதுலையும் எந்த ஒரு விதமான நியாயமும் கிடையாது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் நண்பர்களாக கொண்டவங்க இதை புரிஞ்சுக்கோங்க, உறவுகளாக கொண்டவங்க புரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் இப்படி தான்றது நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதான் நான் சொல்ல வர விஷயம். அதுதான். அது போக உங்களுடைய இன்னும் சில நல்ல பண்புகள், நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாகவே ஆழ்மன தொடர்புக்கு போகக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்களுக்கு உண்டு. நம்மளுடைய ஆழ்மனம் நம்மள்கிட்ட நிறைய தகவல்களை சொல்ல முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். அது எல்லாருனாலையும் அது சொல்லக்கூடியதை கவனிக்க முடியாது, கேட்க முடியாது. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களால் மட்டும் முடியும். விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் அவங்களுடைய ஆழ்மனம், அதை இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து சரியான முறையில் உங்களுக்கு அது சொல்லக்கூடிய, அது பேசக்கூடிய விஷயங்களை உங்களால் கேட்க முடியும். கேட்டு அதன்படி மற்றவங்களுக்கு தொலைநோக்காக இந்த விஷயத்தை செய்யுங்க, இந்த சரியாக வரும், என்னதை செய்யாதீங்க, சரியாக வராது அப்படின்னு நல்ல ஆலோசனை கொடுக்க முடியும். அதுபோக நல்ல அட்வைசஸ், நல்ல விஷயங்களை, வாழ்க்கைக்கு தேவையான, வளர்ச்சிக்கு தேவையான யோசனைகளை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது போக அல்டிமேட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட நான் பார்த்து வியந்த விஷயம் வந்து அப்நார்மலான விஷயங்கள் எல்லாம் வந்து அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. நம்ம வடிவேலுட்டு ரஜினி சொல்லுவார்ல, நீங்கள் மிருகசீரிட நட்சத்திரமா அவங்களால பேயெல்லாம் பார்க்க முடியுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல, அந்த மாதிரி வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்கும். அதெல்லாம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு ஜோதிடராக அந்த கிரக காரணங்களால் அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறத பற்றி அவங்க சொல்லக்கூடியதை முழுமையாக நம்பக்கூடிய ஆற்றல் வந்து ஒரு ஜோதிடராக எனக்கு உண்டு. ஸோ அந்த வகையில் வந்து நிறைய அமானுஷ அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர்களாகவும் நம்ம விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்துகிட்ருப்பாங்க.
ரொம்ப இவங்கள்ட்டலாம் உட்காந்து பேசினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக, ஜாலியாக நிறைய அதாவது இந்த மாதிரியான ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது நண்பர்கள் நேரம் கிடைக்கும்போது விருச்சிக ராசி நண்பர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள்ட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். செகண்ட் திங் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்குது தெரியுமாங்க? வாழ்க்கை துணையில தான் இருக்குது. வாழ்க்கையில் தான் இருக்குது. திருமண வாழ்க்கை குறிப்பாக. ஸோ திருமண வாழ்க்கையில் உங்களுக்கான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நிம்மதியாக உங்களுக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கையோட சந்தோஷம். ஏன்னா நீங்கள் வந்து பொதுவாக வந்து விருச்சிகராசிக்காரர்கள் தன் கூட பிறந்த சகோதர உறவுகள், அவங்களோட குடும்பம், அவங்களோட பிள்ளைகள் தான் பிள்ளையாகவே நினச்சி வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு நல்ல குடும்பத்தை அமைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னும்போது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உக்கிரமான பெண் தெய்வம் யாரை வேணாலும் வழிபடலாம். துர்க்கையை வழிபடலாம், பராசக்தியை வழிபடலாம், காளியம்மனை வழிபடலாம். ஏனைய தெய்வங்கள், உக்ர பெண் தெய்வங்கள், போர்க்குணம் கொண்ட தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாத்தையுமே வழிபடலாம். சிங்கத்தில் ஏறி வரக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபடலாம். இப்படி உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு கபாலீஸ்வரி அம்மன் இவங்களை வழிபடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நல்ல ஆற்றல்கள் பெருகி, உங்களோட மனசு மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட எப்பயுமே வந்து வெற்றியின் பாதையில் மட்டுமே பயணிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அந்த தெய்வ கலாச்சாரம் முழுமையாக கிடைக்கும். இயற்கையாகவே அந்த தெய்வத்தன்மையை பெற்ற நீங்கள், அந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபட இன்னும் அந்த ஆற்றல் பெருகி உங்கள சுற்றி எப்பயுமே ஒரு பாசிட்டிவான நபர்களையும், நல்ல மனிதர்களையும், நல்ல விஷயங்கள் மட்டுமே வச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையில் பயணிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடை எடுத்துக்கோங்க. வாழ்க்கை சிறப்பாக சந்தோஷமாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசியில் இருக்கவங்களுக்கும், ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக பரிந்துரைத்து சொல்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களும் விலகி நிம்மதியாக, சந்தோஷமாக உங்கள் அடுத்தடுத்த காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலையும், தன்னம்பிக்கையும், தைரியத்தையும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்றத அடிப்படையில் தான் இந்த தெய்வ வழிபாடை உங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெண் தெய்வம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய் போல். நம்ம தந்தைகிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு தான் நமக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கும். அவர் 1000 கேள்வி கேட்பார். ஏன், எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் தாய் தான் ஒரு பிள்ளை ஒன்று கேட்டுச்சுன்னா இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அன்னையை பிடிக்கும்போது வாழ்க்கையில் நம்ம வந்து இனிமையாக சந்தோஷமாக பயணிக்க முடியுன்றது அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெண் தெய்வ வழிபாடை பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் வந்து இது தவறாமல் இது வந்து ஏதோ காரணம் இல்லாமல் சொல்லியிருக்கோன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இயல்பாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்றது தெரிஞ்சு தான் அதுக்கேற்ப தான் பெண் தெய்வ வழிபாடை பரிந்துரை செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் செய்திருக்கிறதுனால அந்த பெண் தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சங்கடங்களையும் நீங்கள் எளிதாக கடந்துட முடியும். இனிமேல் இந்த தெய்வத்தை வழிபட்டால் இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது இல்லைன்னு நான் சொல்ல வரல. வாழ்க்கைன்னா பிரச்சனைகள் வரதான் செய்யுன்றது அது எழுதப்படாத விதி. எழுதப்பட்ட விதின்னு கூட வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், அதுக்கான தைரியமும் தெம்பும் அந்த பிரச்சனையை நம்ம வந்து தெளிவான பார்வையில் அணுகி அந்த பிரச்சனைக்கான ஆணி வேற கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல்களை வர்றதுக்கான வழியை காட்டக்கூடியது தான் இந்த தெய்வ வழிபாடுகள். ஸோ வழிபாடு, பக்தி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். நம்ம சரியான இடத்துல வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு சீக்கிரமாக நல்ல பலனை கொடுக்குன்ற வகையில் நம்ம தெய்வ வழிபாடுகளை உங்களுக்கு பரிந்துரைச்சிருக்கிறேன். ஸோ அந்த தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செய்துட்டு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுடைய சிக்கல்கள்லேருந்து மீண்டு ஜெயிச்சு எப்பயுமே ஒரு மனம் குழப்பமற்ற ஒரு நிதானமான நிலையில் இருக்கும்போது நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கு இந்த தெய்வ வழிபாடுகள் துணையாக இருக்கும். மன நிதானம் அப்படின்றது, மனப்பக்குவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இன்றைக்கி உலகத்தில் இருக்க பெரிய பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா பெரிய நோயினே சொல்லலாம், மனநோய். அது மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவில்லாதது தான். நமக்கு ஒரு தெளிவு வரணும் அப்படின்னா பக்தி வரணும். பக்தியை நம்ம யார்கிட்ட காட்டணும் அப்படின்னா அதுக்கான வழிபாடு முறைகளை இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கான தெய்வத்தை தொடர்ந்து பிடிச்சி வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை உங்களுக்கான வெற்றிக்கான ஏணிப்படியாக நீங்கள் மாற்றிக்க முடியும். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைய முடியும் அப்படின்றத ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நான் என்னோட கண்டுபிடிப்புலேருந்து சொல்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம். சித்தர்கள் சொன்ன மூல நூல்கள் அடிப்படையிலையும் இது எல்லாமே என்னுடைய ஜோதிட பலன்கள் எல்லாமே சித்தர்கள் கொடுத்த மூல நூல்கள்லேருந்து எடுத்து சொல்லக்கூடிய குறிப்புகள் தான். ஸோ அதனால் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. உங்களுடைய எதிர்ப்புகள், உங்களுடைய சங்கடங்களெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு
வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் இந்த காணொலியை பார்த்த ஒவ்வொருத்தரும், நான் சொன்ன வழிபாடுகளை செய்ய போகிற ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மட்டுமே இருப்பீங்க அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன்.